ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறை மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காய்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீன் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன். ஒரு 10 புல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு 5 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் 4, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுட்டு, ரொம்ப வதங்கி குழஞ்சி போகணும்னு அவசியம் இல்லை. தக்காளி தோல் உங்களுக்கு சுருங்கினா போதும். இந்தளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். அடுத்தது இதில் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள், அடி பிடிச்சிக்கும். இதோட ஒரு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சைஸ் தேங்காவை. அதை இதோட ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது சூடாறினோடனே மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மீன்களை ஃப்ரைக்கு எடுத்துட்டேன். தலை, வால் பகுதி, சின்ன பகுதியாக இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் சூடானே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் 2 டீஸ்பூன் கூட நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாம்பார் தூள்லேயும் காரம் இருக்கும், அதனால். ஸோ இப்போ தாளித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசல்லாம் போகட்டும், நல்லா கொதி வரட்டும். மண் சட்டிங்கும் போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது, நார்மலில் தான் வச்சுக்கணும். நீங்கள் சில்வரில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கத்துலேயே இருங்க, குழம்பை விட்டுட்டு போயிடாதீங்க. அதாவது நியர்பையில் எப்பயுமே குழம்பு செய்யும்போது இருங்க, அடி பிடிச்சிக்கும். இல்லைனா சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், பச்சை வாசல்லாம் நல்லா போயிடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்துருச்சுனாலே பச்சை வாசல்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எப்பயுமே பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த மசாலா ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கொதி வந்ததுன்னா அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். இப்போது மீன்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் தலைப்பகுதி, வால் பகுதி, சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் ஆட் பண்ணேன் குழம்புக்கு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு மீன் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் மீன் சாப்பிடுவாங்க. குழம்பு மீன் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய சின்ன பையன் தான் சாப்பிட்ணும். இதில் நான் நீல மாங்காய் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்த்தணுன்னு இல்லை. சேர்த்துனிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு சின்ன மாங்காய் எடுத்திருந்தேன். அந்த மாங்காயை நான் சேர்த்திட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ குழம்பு ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு, பச்சை வாசல்லாம் போய் குழம்பு ரெடியாக இருந்தது. மீன் துண்டுகளை போட்டு ஒரு 15 நிமிஷம் நான் சிம்மில் விட்டுட்டேன். அப்படியே சாதம் சைட் பை சைடு வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. மீனெல்லாம் மீன், மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ அப்படியே நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு
குழம்பெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் மீன் துண்டுகளெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு, மாங்காயும் நல்லா வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சண்டேக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் வச்சிட்றேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது சர்வ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு சூப்பராக இருக்கும், கம கமன்னு வாசனை. ஸோ மீனுமே பாறை மீன் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இந்த சண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாறை மீன் தான் இந்த மாதிரி செய்யணும்னு இல்லை, வேறு எந்த மீனாக இருந்தாலும் சரி இதே மாதிரி மெத்தட்லாம் செஞ்சு பாருங்கள். ரெசிபி சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி, பாறை மீன் ஃப்ரையுமே ரெடி. சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்காக. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். நான் வெயிட் லாஸ் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட ரிவ்யூ எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கேன் ரிவ்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் கேரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.